ஹாய் காய்ஸ்! இன்னையோட இந்த ட்ராமாக்கு ஒரு எண்ட் கார்ட் போட்ற வேண்டியது தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபைனல் எபிசோட். இந்த எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல பிரின்சி தன்னோட ஆட்கள் கிட்டலாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இன்னும் 2 நாள்ல ஜாங் வையோட பர்த்டே வருது. அத வந்து பெருசா நம்ம செலிப்ரேட் பண்ணா தான் அவன் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ப்ரிப்பரேஷன்லாம் சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஜுவர் வரா. ஜுவர் வந்ததும் ஆஸ் யூசுவல் அவள இழுத்து மடியில உட்கார வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கான். அப்ப ஜுவர் சொல்றான், "எனக்கு தெரிஞ்சு இந்த உண்மையான ட்ரெஷர் மேப்போட பாதி மேப் வந்து ஜாங்வேய எங்க அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தானே இருக்கு அப்படின்னு கேட்கிறா. அப்போ இந்த பிரின்சி சொல்றான், பரவாயில்லையே உனக்கு அறிவு அதிகமா தான் இருக்கு. ஆமா அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜுவல் சொல்றான், இப்பவே நீங்க போய் எடுக்கலாம்னு பிளான் பண்றீங்களே, இப்பவே போய் எடுத்தா உங்க மேல யாருக்கும் டவுட் வந்துடாதா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு ஹீரோவும் செத்து போயிட்டான், மினிஸ்டரும் திருப்பி ஊருக்கு போயிட்டாரு, இந்த டைம் தான் கரெக்டான டைம், இப்போ போய் எடுத்தாதான் யாருக்கும் நம்ம மேல டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். எங்க நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற ஒரு கார்டு கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி ஒண்ணு கொடுக்குறா. என்னன்னா ஹீரோயின் இதுவரைக்கும் என்னென்ன ஒயின்லாம் பண்ணியிருக்காளோ அதோட எல்லா ஃபார்முலா இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்காமா. இனிமே இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் இந்த ஒயின் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மேம் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த கார்டு கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றா, இந்த பிரின்சிக்கு அந்த சீக்ரெட் ரிவீல் பண்ற வாட்டர் கிடைச்சிச்சு, அடுத்து இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரெஷரை தேடி தான் போயிட்டு இருப்பான், சோ இப்போ நம்ம போனாதான் அவன் கையும் களவுமா மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அண்ணன் வரான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லப்போ ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல உங்களுக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், நீங்களும் என் கூட வந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றா, இல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் என் கூட வரான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஓடி வரான், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறது காட்டல. இங்க இந்த பிரின்சியோ ஜுவரோ ஏதோ ஒரு பெரிய அடர்ந்த காடு மாதிரி இருக்கு, அவங்களோட ஆட்களோட அங்க போறாங்க. அங்க போனா அங்க ஒரு பெரிய குகை இருக்கு, அந்த குகைக்குள்ள தான் வந்து இந்த பிரின்சியோட அசிஸ்டன்ட்டோட கல்லறை இருக்கு. இந்த பிரின்சியோ ஜுவரோ அங்க போறாங்க. அங்க போயிட்டு இந்த பிரின்சி வந்து ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான், இன்னைக்கு உன்னோட பர்த்டே, உன்கிட்ட இந்த மேப்பை வச்சா மட்டும்தான் சேஃபா இருக்கும்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாம உனக்கு பிடிச்ச ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வீட்லாம் அவன் கல்லறை முன்னாடி வச்சுட்டு அந்த ட்ரெஷர் மேப்பை இந்த ஜாங்வேயோட கல்லறை கிட்ட தான் வச்சிருக்கான். இவன் கையில எப்பவுமே ஒண்ணு வச்சு சுத்திக்கிட்டே இருப்பான். அதை எடுத்து ஒரு ஹோல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வச்சதுமே அந்த கலரை மூவ் ஆகி அதுக்குள்ள இருக்கிற ட்ரெஷர் மேப் கிடைச்சிருது. அதுக்கப்புறமா அந்த மேப்பை எடுத்துட்டு 2 பேருமே திருப்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து சில பேர் வந்து இவங்களை தாக்குறதுக்காக வராங்க. அப்படி இவங்களை எதிர்த்து வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஆட்களும் தான். ஹீரோ இன்னுமே சாகல. இதெல்லாமே பார்த்து இந்த பிரின்சிக்கு பயங்கரமான ஷாக்கு. அவன் கேக்குறான், இன்னுமா நீ சாகல, அப்ப அன்னைக்கு நடந்தது எல்லாமே செட்டப்பா அப்படின்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஏன் கிட்டயும் மினிஸ்டர் கிட்டயும் செத்து போன மாதிரி நடிச்சிருக்க, இது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, உன்கிட்ட நடிச்சது ஓகே, மினிஸ்டருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியுமே அப்படின்றான். என்னதான் மினிஸ்டருக்கே தெரிஞ்சு நீங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தாலும் இப்ப ட்ரெஷர் மேப் என் கையில தான் இருக்கு, யாருனாலையும் தடுக்க முடியாது அந்த ட்ரெஷரை நான் கண்டுபிடிக்கிறதுல இருந்து அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் ஹீரோ போர்க்களத்துக்கே போக மாட்டாரா அப்படின்லாம் கேட்டீங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்துக்கோங்க, ஹீரோ இங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. 2 டீமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பிரின்சியும் ஹீரோவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட அண்ணன், நம்ம அசிஸ்டன்ட் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்து இன்னுமே சந்தோஷப்படுறாங்க. இந்த அசிஸ்டன்ட் ஓடி வந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, ஹீரோ வந்து இன்னுமே சாகல, உயிரோட தான் இருக்கான், இந்த பிரின்சிய கையும் களவுமா மாட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாமே நாங்க பண்ண பிளான் தான், இது யார்கிட்டயும் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிரின்சி வந்து அந்த ட்ரெஷர் மேப்பை எடுக்கிறதுக்காக தான் போயிருக்கான். அந்த இடத்துல ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான், இவங்களை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்க வந்தீங்கன்னா சீக்கிரமா போலாம், ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாரும் அங்க வந்திருப்பாங்க. இப்போ இவங்களுமே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை, எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல, அவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பிரின்சி கையில இருந்த ட்ரெஷர் மேப் வந்து கீழே விழுந்துருது. அதை இந்த ஜுவர் தான் எடுத்து வைக்கிறான். அந்த பிரின்சி சொல்றான், என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜுவரும் அதை எடுத்துட்டு கொடுக்கலான்னு ஓடி வரும்போது நம்ம அண்ணன் என்ன பண்ணிடுறான்னா ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சு லாக் பண்ணிடுறான். உடனே இவனும் என்ன பண்ணிடுறான், ஹீரோயின் மேல ஒரு கத்தியை வச்சு லாக் பண்ணிடுறான். இந்த பிரின்சி வந்து ஜுவரை விட்டீங்கன்னா மட்டும்தான் நான் ஹீரோயினை விடுவேன், இல்லைன்னா இப்பவே அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்தியை ரொம்ப பக்கமா எடுத்து வச்சிட்டு இருக்கான். அதனால ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த ஜுவர் விட்டுறாங்க. இந்த ஜுவர் அந்த மேப்பை எடுத்துட்டு போயிட்டு அந்த பிரின்சி கையில கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோயினையும் விடுறாங்க. அது சும்மா எல்லாம் விடல, விடும்போது எட்டி மிதிச்சுட்டே விடுறான். ஹீரோயின் பறந்து போய் ஹீரோ கிட்ட விழுகிறா. அப்ப இந்த பிரின்சி அந்த ட்ரெஷர் மேப் எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஜுவர், நானும் உங்க கூட வருவேன், நீங்க சாகுற வரைக்கும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா
அப்படியா? அப்ப செத்துப்போ அப்படின்னு சொல்லி அவனோட வாள எடுத்து வயித்துலயே சொருகிறான். அப்படியே அவள புடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரெஷர் மேப்ப எடுத்துட்டு ஓடிடுறான். அங்க இருக்க வீரர்கள்லாம் மறுபடியும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த ஜீவரும் அந்த வலிலாம் தாங்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி ஒரு பாறை மாரி இருக்கா, அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறா. அப்போ ஹீரோயின் தான் ஓடி வந்து, "வா நம்ம போய் மருத்துவர் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படி இங்கேருந்து போகணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிடும். ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு. நான் என் லைஃப்ல இதுவரைக்கும் பண்ணது எல்லாமே தப்பு. சின்ன வயசுல இருந்தே என்னோட ஆசை என்னோட கண்ண மறைச்சிருச்சு. தப்பானவங்கள நம்புனா இந்த மாரி தான் முடிவு வரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்." இப்படியெல்லாம் சொல்றத கேட்டதும் ஹீரோயின் சொல்றா, "இன்னுமே டைம் இருக்கு. இப்ப நீ திருந்திட்ட அப்படின்னா கண்டிப்பா இன்னுமே நம்ம லைஃப நல்லாவே வாழ முடியும். அப்பா சொன்னது ஞாபகம் இருக்கா உனக்கு? எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம லைஃப்ல ஒண்ணாவே இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காருல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா அவரையே நான் தப்பா புரிஞ்சுகிட்டு, அவரையே நான் என் கையால நான் கொன்றுக்கேன்" அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அவளோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும்" அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜுவர் ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவ்ளோ பெரிய மலை உச்சியிலிருந்து கீழ குதிச்சிடுறான். ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், "அடுத்த ஜென்மம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா, நான் உனக்கு தங்கச்சியா வந்து பொறக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிச்சிருப்பான். இதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எங்க இந்த பிரின்ஸி அந்த ட்ரெஷர் மேப்போட தப்பிச்சிருப்பான்ல, அவன் ஒரு குதிரைய எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கான். பின்னாடியே ஹீரோ விடாம தொரத்திட்டு இருக்கான். ஹீரோ ஒரு கத்திய தூக்கி அடிச்சதுல அங்க பிரின்ஸி கீழ விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கீழ இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிரின்ஸினால முடியல. அப்ப பேரம் பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப இந்த பிரின்ஸி ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, இந்த ட்ரெஷர் மேப்ப வச்சு எப்படியாவது இந்த ட்ரெஷர மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வையேன், இந்த நாட்டையே நம்ம ஆளலாம். உன்கிட்ட இந்த பொசிஷன் இருக்கா? இத விட அதிகமான பொசிஷன நான் உனக்கு பண்ணி தரேன். அது மட்டும் இல்ல, நான் நினைச்சேன்னு வையேன், அந்த காச வச்சு உன்னை இந்த நாட்டோட அரசரா கூட மாத்த முடியும்" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், "நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தா ஜெயில்ல இருந்து நான் அந்த பிளான போட்டப்பவே உன்கிட்ட இருந்த மேப்ப எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு அது மேல ஆசை கிடையாது" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டைக்கு அப்புறமா ஹீரோ எப்படியோ ஒரு வழியா இந்த பிரின்ஸைய கொன்னுட்டு அதுக்கப்புறம் அந்த மேப்பையும் எடுத்துட்டு வந்துடுறான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்ததுமே ஓடி போய் ஹக் பண்ணிட்டு, "ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அட்லீஸ்ட் சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட" அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே சொல்றான். இந்த பிரின்ஸி வர்றதுக்கு முன்னாடி இந்த மினிஸ்டர் வந்து ஹீரோவ பார்த்திருப்பான். அப்ப மினிஸ்டர் வந்து, "இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நீ பண்ணியிருக்க மாட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவ்ளோ பேர் முன்னாடி நீ சொன்னதுனால இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ சொல்லியிருப்பான், "இந்த மாரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த பிளான வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா தான் நம்ம எப்படி உயிர் பலிக்க முடியும். அதுவும் இல்லாம பிரின்ஸிய கையும் களவுமா பிடிக்கவும் முடியும்" அப்படின்னு சொன்னதுனால இந்த மினிஸ்டர் கேட்கிறாரு, "அப்படி என்னதான் பண்ண போற? என்ன பிளான் வச்சிருக்க?" அப்படிங்கும்போது, "அப்ப நம்ம நடிக்க போறோம். இந்த மாரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த ஒயின் சீக்கிரமா கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, இந்த ட்ரெஷர் மேப் வச்சு வேஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால, கண்டிப்பா ஹீரோயினால தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவனுக்கும் தெரியும். அதனால வேற வழியே இல்லாம நான் செத்துடுறேன். ஹீரோயின மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிரலாம்" அப்படின்னு இருக்கிற பழியெல்லாம் ஹீரோ மேலேயே போட்டு அவன் செத்து போன மாரி ஒரு ஆக்டிங்கும் பண்ணியிருப்பாங்களாம். இது எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். அவன் நிஜமாவே அந்த விஷத்த குடிச்சிருப்பான். ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் செத்து போன மாரி ஆக்டிங் குடுத்திருப்பான். இந்த பிரின்ஸையும் நம்பியிருப்பான். அதுக்கப்புறமா ஹீரோயினோட மருத்துவர் தான் பெரிய மருத்துவர்ல. அவரு தான் வந்து கஷ்டப்பட்டு ஹீரோவ காப்பாத்திருப்பாரு. இத எல்லாமே ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, "இந்த மாரி எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்க. எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றா, "இந்த மாரி ஷேஷாங் வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப மாறிட்டாங்க. எப்பவுமே ஒயின் கடையிலேயே இருக்காங்க. ஒயின் எப்படி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க பக்கத்துல இருந்து யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கா. "இங்க பாருங்க, இந்த ஒயின இப்ப எடுக்காதீங்க. இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால இன்னுமே கொஞ்ச நாள் விட்டீங்க அப்படின்னா தான் ஒயினோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கஸ்டமருக்கு ஏத்த மாரி வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாமே பார்த்து ஹீரோயினுக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோயின் அங்க போயிட்டு, "ஷேஷாங் சொன்னது கரெக்ட் தான். இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் போக சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஷேஷாங் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிர்றா. இதெல்லாம் கேட்டதும் ஷேஷாங்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா எல்லா பிரச்சனையுமே இவளால தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால ஹீரோயின் கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு போறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, "இதெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா உனக்காக ஒண்ணு குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எல்லாருக்குமே சீக்ரெட்டா ஒரு ஒரு ஒயினோட ரெசிபியும் எழுதி குடுத்துருப்பாங்கல்ல. அதுல ஷேஷாங்க்குன்னு எழுதி குடுத்துருக்கிறத எடுத்து குடுத்துட்டு, "இங்க பாரு, நம்ம எல்லாருமே யாரையும் நம்பி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அப்பா நம்மளுக்கு இது குடுத்துருக்காங்க. கண்டிப்பா நம்ம ஒயின் பிசினஸ நம்ம சேர்ந்து இருந்து சக்சஸ் பண்ணணும். புரியுதா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "கண்டிப்பா நம்ம இத பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி ஷேஷாங்கும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறமா நம்ம அண்ணன் வந்து ராயல் எஸ்கார்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி வச்சு நடத்திட்டு இருந்திருப்பான். அத வந்து ரொம்ப நாளா ஓப்பன் பண்ண முடியாம க்ளோஸ் பண்ணியே வச்சிருப்பாங்க. அதையுமே இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த ஏஜென்சிய ஓப்பன் பண்றதுக்காக ஒரு திறப்பு விழாவும் நடக்குது. அந்த திறப்பு விழா சிறப்பாவே நடக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க, "கண்டிப்பா இந்த ஏஜென்சிக்காக நாங்க எங்க உயிர கூட குடுக்குறதுக்கு ரெடி" அப்படின்னு சொல்லி அங்க வேலை பார்க்குறவங்களும் சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒயின் பண்ணிட்டு இருக்கும்போது
இருக்கும்போது ஹீரோ வந்து பின்னாடி ஹக் பண்ணிட்டு, "நான் ஃபர்ஸ்ட்டு இந்த லியோ சிட்டிக்கு வரும்போது, நீ எனக்காக ஒரு ஒயின் பண்ணி குடுத்தல்ல, அது பண்ணி குடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கிறா. அப்போ ஹீரோயின் சொல்லிடுறா, "உங்களுக்கெல்லாம் என்னால பண்ணி தர முடியாது. நீங்க என்ன விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு, எவ்ளோ கஷ்டப்படுத்தீங்க. அதுக்கு பனிஷ்மென்ட் குடுக்க வேணாமா?" அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோ சொல்றான், "நீ என்ன பனிஷ்மென்ட் வேணாலும் குடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும். உனக்கு தெரியுமா? நான் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் குடுத்துட்டு வரலாம்" அப்படின்னு போகும்போது, அவர் என்ன சொன்னாருன்னா, "நான் இந்த கேஸ சூப்பரா முடிச்சு குடுத்ததுனால, உனக்கு ஏதாவது ரிவார்ட் வேணுமா?" அப்படின்னு கேட்டாரு. நான் ரிவார்ட்லாம் எதுவும் வேணாம். எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால, அவரும் ஓகே சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நாளும் முடியுது. ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் பயங்கர கிராண்டா எல்லாரும் முன்னாடியுமே கல்யாணம் நடக்குது. கல்யாணம்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட் தானே. அப்போ ஹீரோவும், ஹீரோயினும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படியோ எவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலா நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். இனிமேலாவது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்போ வந்து வெளிய ரொம்ப சவுண்டா இருக்கு. யாரோ உள்ள வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் உள்ளலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினே கேட்கிறா, "யார் வெளிய?" அப்படின்னு கேட்கும்போது, அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, "இந்த முன்னாடி எபிசோட்ல ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் வந்திருப்பாரு இல்லையா? அவர் தான் உள்ள வரணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே பரவால்ல உள்ள விடுங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவரும் உள்ள போறாரு. உள்ள போனதும் ஒரு லெட்டர் எடுத்து குடுக்குறாரு ஹீரோயின் கிட்ட. அந்த லெட்டர் குடுத்துட்டு, "எப்படியோ கரெக்ட்டா ஒரு பையன புடிச்சு நீ கல்யாணம் பண்ணிட்ட. நீ கல்யாணம் பண்ண பையன் நல்ல பையன் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா விதி வந்து உன்ன சும்மா விடாது. நீ இன்னுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போற. நெறைய பிரச்சனைய தாண்டி வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்னடா டிராமாவே முடிய போகுது. இப்ப வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் சொன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒருவேளை நெக்ஸ்ட் பார்ட்டோட லீடா இருக்குமோ? இன்கேஸ் நெக்ஸ்ட் பார்ட் வர மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதையும் நம்ம சேனல்ல போட்டுடலாம். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த ட்ராமாவும் முடியுது. இனி அடுத்த புது ட்ராமாவோட உங்கள சந்திக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.